சண்முகபரணி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்கும்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோடு வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. சண்முகத்தை எப்படி இருந்தாலும் முத்துப்பாண்டி புரட்டி அடிக்க போகிறான். இதை வந்து ஆவலோட பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க நம்ம சவுந்தரபாண்டியனும் சனியன் அண்ணனும். அப்போன்னு பார்த்து பைக் வந்து ஃப்ரெண்டில் நிற்கிது. அண்ணாச்சி இதை பார்த்தா சண்முக பைக் மாதிரியே இருக்குது. ஆமாம், இந்த ஊர் உலகத்தில் அவனை தவிர வேறு யாருமே வந்து பைக் வச்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது வெட்டுக்கிளி வந்து நிற்கிறாங்க ஃப்ரண்ட்டில். என்னது வெட்டுக்கிளி வந்து நிற்கிறாங்க, ஒன்றும் புரியலையே. இவன் தான் அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருப்பான். பின்னாடி பார்த்தா சண்முகம் நிற்கிறாங்க. இவன் என்னடா சண்முகம் மாதிரியே இருக்கான். வெட்டுக்கிளி இருக்காங்க, சண்முகம் இருக்காங்க. எனக்கு என்னமோ வந்து முத்துப்பாண்டி ஸ்டேஷன்லேருந்து வந்து தப்பிச்சிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சனியன். இதை வந்து சொல்லாமா? இப்போதைக்கு சொல்லாமல் இருக்கிறது தான் கரெக்டு. ஏற்கனவே வந்து சண்முகத்துக்கிட்ட வாயை கொடுத்து நம்ம புண்ணாக்கி வச்சுருக்கோம். திருப்பியும் தான் வந்து வம்பிழுத்து மாட்டிக்கிட்டா அப்புறம் அவ்வளோதான். நம்ம சொல்லி தானே உள்ளே வச்சோம். ஐயோ என்ன ஆகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி பேர் அதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல ரெண்டு பேரும். நம்ம சவுந்தரபாண்டியனும் சனியனும். என்னடா இங்கே வந்து நிற்கிற? என்ன மாமனாரே, நான் அடி வாங்குறத ரசித்து பார்க்கலான்னு நினைக்கிறியா? நான்லாம் சிக்கவே மாட்டேன். கூடிய சீக்கிரம் இது எல்லாம் நீ பண்ண தில்லுமுள்ளு வேலைங்கிறது எல்லாரும் மத்தியில் நிரூபித்து காட்டி உன்னை கம்பி என்ன வைக்கல. என் பேர் சண்முகமே இல்லை. ஆல்ரெடி உன் மேலே ஏகப்பட்ட புகார் இருக்குது. இதில் இது வேற ஆகிட்டுருக்கா. கோயில் நகையெல்லாம் வேற வச்சுக்கிட்டு இருக்க. பார்த்துக்க, பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க. என் கூட மோதி தான் உன்னால் ஜெயிக்க முடியாதே மாமனாரே. என்னல்ல வெளியே வந்துட்டேன்னு நினச்சிட்டு இருக்கியா? இப்போ நீ ஒரு அக்யூஸ்டு. வெளியில் வந்தது அதுவும் தப்பிச்சு வந்தது, இது எல்லாம் எவ்வளோ பெரிய குற்றம் ஆகும் தெரியுமா? கண்டிப்பாக குற்றம் ஆகும் தான் ஒத்துக்கிறேன். ஆனால் உள்ளே இருந்து நான் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. வெளியே இருந்து நீ பொண்ணை தில்லு முள்ளு வேலையெல்லாம் கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கேன். அதுக்கப்புறம் உன் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? இந்த எலெக்ஷன் இல்லை, எந்த எலெக்ஷன்லையும் வந்து நீ ஜெயிக்க முடியாது. பார்த்துக்க. நானும் இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு பார்க்கலாம் தான் நினச்சி பார்த்தேன். ஆனால் நீ எப்போ இந்த அளவுக்கு அடிமட்டத்தில் இறங்கி விளாண்டு பார்க்கணும் முடிவு பண்ணிட்டியோ, இனிமேட்டு சண்முகத்துக்கிட்ட உன்னால் இறக்கலாம் பார்க்கவே முடியாது. நான் ஏறி மிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். இதை சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். என்ன வெளில வந்துட்டா உன்னால் நிற்க முடியுமோ? கேஸ் போட்டது தான். நிச்சயம் உன்னால் அந்த எலெக்ஷனில் நிற்கவே முடியாது. அந்த அளவுக்கு நான் வந்து பவராக இருக்கேன். தர்மத்தை எலெக்ஷனில் போலீஸ் கேஸ் இருக்கிறவன்லாம் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி சின்னதாக சொல்லிட்டாலே உன் டவுசர் கிழிஞ்சிரும். அப்படியா? கூடிய சீக்கிரம் யார் அன்றாயிரம் கிழிக்கலான்னு பொறுத்திருந்து பாரு மாமனாரேங்கிற மாதிரி சொல்லிட்டு மாஸ் மட்டும் அங்கேருந்து கிளம்புறாங்க. என்னெல்லாம் நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லும்போது முத்துப்பாண்டிக்கு வந்து கால் பண்ணுறாங்க நம்ம சவுந்தரபாண்டி. அப்பா நீ வாப்பா, வந்தனா அடி வாங்குறதெல்லாம் பார்க்கலாம், உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து பேசுகிறாங்க அவங்க அப்பாட்ட. உண்ணாவன் தப்பிச்சது கூட தெரியாதான், என்னது தப்பிச்சிடானா அப்படின்னு சொல்லி குடுகுன்னு ஓடி பார்க்குறாங்க. செல்லு வந்து திறந்துருக்கு. முக்காசு ஃபைல்லாம் வந்து செதறி கிடக்குது அந்த இடத்துல. என்னெல்லாம் நடக்குது? அவன் தப்பிச்சு போயிட்டு ஏன் முன்னாடி வீராப்பா பஞ்ச் டைலாக்லாம் பேசிட்டு நடந்த தப்பெல்லாம் கண்டுபிடிச்சி இதுக்கு பின்னாடி உன் பையனையும் உன்னையும் தூக்கி உள்ளே வைக்க போகிறேன். இந்த எலெக்ஷன் இல்லாமல் எந்த எலெக்ஷன்லையும் ஒன்றும் ஜெயிக்க விட மாட்டேங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ என்னால் என்ன செய்ய முடியும்? நீயே யோசிச்சுப்பாரு. இதுக்கு பின்னாடி நம்ம தான் இருக்கோன்னு ஏதாவது ஆதாரத்தை கண்டிப்பாக வந்து லூஸாக விட்டுருப்போம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அதிரடியாக வந்து கேட்குறாங்க. தெரியலப்பா, நான் என்ன எதுவும் விசாரிக்கிறேன். எல்லாரும் வந்து சாப்பிட போயிட்டாங்க. கடைசியாக இருந்தது யார்? நீ தானே வந்து திறந்து விட்ட. அப்படியெல்லாம் இல்லைங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க. நீ அவனோட ஆளுன்னு எனக்கு தெரிஞ்சு நீ உன் டியூட்டிக்கு வந்து நேர்மையாக இருப்பேன்னு நினச்சேன். இதை பற்றி நான் மேல் இடத்துல சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா? அதை விட சண்முகம் வந்து எல்லா குற்றத்தையும் வந்து கண்டுபிடிச்சி வெளியில் வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் காக்கி சட்டையே வந்து போயிடும், பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போட்டோம், அவன் தான் தப்பு பண்ணான்னு சொல்லி தண்டனை வாங்கும்போது உன்னை பற்றி எல்லா விவரத்தையும் சொல்லி உன் சீட்டை கிழிக்கலை. என் பேர் முத்துப்பாண்டியே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்க மாட்டுக்கும், எனக்கு இதை பற்றி கவலை இல்லை, நல்லவங்களுக்காக உதவி செய்யறதுனால இந்த சட்டை போனால் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. பரணியை பார்க்கலாம் தான் வீட்டுக்கு வராங்க. அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி வீட்டுக்கு போனால் மாட்டிப்போம்ல, இங்கே வந்து செட் ஆகாது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மட்டும் வெளியில் வந்து வராங்க. வேற ஒரு இடத்துக்கு பரணியை கூட்டிகிட்டு வராங்க. நீ என்னடா இங்கே இருக்க? ஆமாம், உள்ளே இருந்து எதுவும் பண்ண முடியாது. சவுந்தரபாண்டி வந்து ஆட்டத்தை வந்து ஆரம்பிச்சாச்சு, சதுரங்க விளையாட்டு. இப்போ எப்படி வந்து காய் வந்து முன்னாடி நவுத்தினாரோ அது முக்கியம் இல்லை, ராஜாவை யாரை வெட்டுறோம் அதான் முக்கியம். கூடிய சீக்கிரம் இந்த பந்தயத்தில் நான் தான் ஜெயிப்பேன். நான் தான் ஆணித்தரமாக படித்து சொன்னேன்ல, இது மாதிரி பிரச்சனையாச்சுன்னா எங்கள் அப்பா வந்து கண்ணா அப்படின்னான்னு ஒன்று திட்டுவாங்க. இப்போ அங்கேருந்து வேற தப்பிச்சு வந்திருக்க, பின்ன என்ன சொல்கிறேன்? உள்ளே வச்சு என்னை அடின்னு அடிக்கலான்னு பிளான் போட்டிருக்கான் முத்துப்பாண்டி. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா வந்து இதெல்லாம் ரசித்து பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாம் அந்த வண்டியில் வந்து இறங்கிடுச்சு. நீ அந்த வண்டி என்ன வண்டின்னு அந்த டிரைவர் அடித்து உலுக்கி விசாரிச்சா நிச்சயம் அந்த பொருள் எங்கேருந்து எடுத்தது, யார் பணம் கொடுத்தது எல்லாமே தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக தான் வெளியில் வந்தேன். இதை ஆதாரம் பூர்வமாக வந்து எடுத்துட்டோன்னு வச்சுக்கேன், இந்த கேஸ் வந்து ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். அப்புறம் உங்கள் அப்பாவோட குடுமி, அண்ணனோட குடுமி எல்லாம் என் பேக்கெட்டில் இருக்கும். நான் வச்சதை கேட்டு அவங்க நடந்துக்கிட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி அதனடியாக வந்து சண்முகம் வந்து பேசுகிறாங்க. வேறு லெவலில் எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். திட்டம்லாம் ஓகே, ஆனால் எங்கள் அப்பா கிட்டே திருப்பி மோதாத, ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அப்பா கிட்டே நான் ஒன்றும் மோதலை,
உங்கள் அப்பா தான் என்கிட்ட மோதுறாங்க. நான் தடுக்கிறதே உங்களுக்கு இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. நான் எய்த்து நின்னேன்னா உங்கள் அப்பாலாம் தாங்க மாட்டாங்க. இது எல்லாம் யாருக்காக பண்ணுறேன்னு தெரியுமா? என்னடா எப்போ பார்த்தாலும் பதவி ஆசையிலே இருக்க, நீ இப்படியெல்லாம் இருக்கவே மாட்டியடா? பொண்ணுங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உனக்கு அண்ணங்காரனா ஆசை இருக்கா இல்லையா? ஆசை இருக்குது. அதை விட உங்கள் அப்பாவை ஜெயிச்சே ஆகணும். உங்கள் அப்பாவை ஜெயிச்சா தான் எங்களால் இந்த இடத்துலேயே சர்வே ஆக முடியும். அப்படி இருக்கிறப்ப எத்தனை வாட்டி தான் குட்டை குனியறது? இதை பற்றி பேசாத. இப்போ என்ன பண்ண போகிறோம்? என்ன வண்டி வந்துச்சுன்னு தெரியுமா? அப்படின்னு சொல்லி பேச்சை வந்து ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சண்முகம் முதல்ல இந்த இடத்துல வந்து இவ்வளோ பொருள் வந்து வீட்டில் எடுத்து வச்சுருக்காங்கன்னா, இது ஏதோ ஒரு பாக்கெட்லாம் வந்து கடையில் வாங்கின பொருளாக இருக்காது. எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஊரில் மெயினான டீலராக ஒருத்தர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட தான் வாங்கியிருப்பாங்க. அது என்னன்னு முதல்ல கண்டுபிடி. அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்தப்போ வண்டி நம்பர் யாரும் நோட் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி கேட்குறேன்னு சொல்லி ரத்னாவுக்கு அங்கே இருக்கிற யார்கிட்டையும் வந்து கேட்குறாங்க. கடைசியாக வந்து அப்பா தான் அந்த வண்டியை பார்த்தாங்க. அப்பா அந்த வண்டியை பார்த்தியாப்பா? அந்த வண்டியில் எதுவும் அடையாளம் இருந்துச்சா? நம்பரெல்லாம் நோட் பண்ணல. சரி வண்டியில் ஏதாவது பேர் வந்து எழுதிருந்துச்சான்னு கேட்கும்போது ஏதோ ஒரு பேர் 2, 3 பேர் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஓ அப்படியாப்பா சரின்னு சொன்னேன். ஏன்பா வண்டி நம்பர் ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னேன். வண்டி நம்பர் ஞாபகம் வந்துச்சு. அவன் பார்க்க எப்படி இருந்தான்னு அங்கே அடையாளம் எல்லாம் வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. இதை வச்சு போதும்ப்பா, நான் வெளியில் வந்து எல்லா ஆதாரத்தையும் கண்டுபிடிச்சிருவேன். இதனால் பிரச்சனையிட போகுது. உள்ளே இருந்தால் தான்ப்பா பிரச்சனை. ஏகப்பட்ட பேர் நமக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு உதவி பண்ணுறாங்க. அவங்க ஆசீர்வாதம் இருக்கிறப்ப நம்மளாம் மாட்டிக்க மாட்டோம். இந்த விஷயத்தை வந்து சண்முகம் ஈஸியாக கண்டுபிடிச்சி சவுந்தரபாண்டியனையும் முத்துப்பாண்டியனையும் எப்படி சிக்க வைக்க போகிறாங்கன்னா அப்கமிங் எபிசோட் ட்விஸ்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம்.